ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக வந்துடும். இந்த ப்ரெட்டு மீதியாக இருக்கிறத நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் கட்டர் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ப்ரெட் க்ரம்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நான் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரம் அவ்வளவா இருக்காது இந்த பச்சை மிளகா, அதனால் 3 தாராளம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு, நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். அதையும் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 எலுமிச்சை பழம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் நம்ம முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 முட்டையை நான் உடைச்சி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. எப்படியே இருக்கட்டும், எல்லாமே ரெடியாக இருக்குது. நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நிறைய நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஆயிலில் போடும்போது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் 1 டீஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கும் சரி, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம முட்டையை நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த முட்டைகளை நம்ம இது உள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுக்கணும். இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம பெரட்டி எடுத்துக்கோங்க. இதில் முட்டையை நீங்கள் டிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மைதா மாவை கூட நம்ம உப்பு போட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் நினச்சிட்டு கூட ஆயிலில் ஃப்ரை பண்ணலாங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும்.
கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே இருக்காதுங்க. நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா மாறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.